நீதிமொழிகள் 25:7. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. மகனே, வழக்காடி கொண்டு இருக்காதே, வழக்காட பதட்டமாய் போகாதே. கண் கண்ட பிரபு, உன்னை விட பொருளாதாரத்தில் வளர்ந்தவர்கள், உன்னை விட படிப்பிலே உயர்ந்தவர்கள், உன்னை விட மற்ற திறமைகளில் உயர்ந்தவர்கள், அவங்க தான் பிரபு. நீங்கள் 8 படிச்சிருந்தா இன்னொருத்தன் 9 படிச்சிருந்தாலும் அவன் தான் பிரபு. உங்கள் கையில் 5 லட்சம் ரூபா இருந்து இன்னொருத்தனுக்கு 6 லட்சம் ரூபா இருந்தால் அவன் தான் உங்களுக்கு பிரபு. அவன் சொல்லணும், என் சிநேகிதனை மேலே வா. அவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்ந்து போவது நல்லதல்ல. திருநெல்வேலியில் நீங்கள் தாழ்ந்து போவது நல்லது அல்ல. எல்லாத்திலையும் குறைஞ்சி வாழ்வது நல்லதல்ல. ஃபெயிலாவது நல்லதல்ல. உங்கள் பிரபுவாகிய உங்கள் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் உங்களை மெச்சிக்கொண்டு மேலே வா என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நல்லதே அல்ல. மணவாட்டி சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் அழைப்பும் அமைப்புமே அப்படித்தான். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கப் போகிறவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. பரலோகத்தில் திறக்கப்பட்ட வாசல். அந்த வாசலை திறந்தவர் காயங்கள் அடைந்த இயேசு கிறிஸ்து, முள்கிரீடம் சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து, ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்ட இயேசு பரலோக வாசலையே திறந்தார். திறந்து வைத்துவிட்டு சொல்லுகிறார், இங்கே ஏறி வா. அதான் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து மணவாட்டியின் மறுரூபம், மணவாட்டி பூமியில் இருந்து மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவதை அது காட்டுகிறது. அதற்கப்புறம் அவள் மறுரூபமாகி பரலோகத்துக்கு போய் பாருங்கள், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏறிவான்னு சொன்ன உடனே ஆவிக்குள்ளானேன். இந்த பரிசுத்தாவிலால் நிரப்பப்படுவது என்பது ஏறி போகிற ஒரு அனுபவம், மேலே போகும் ஒரு அனுபவம், உயர்ந்த இடத்துக்கு செல்லும் ஒரு அனுபவம். ஏனால் பெந்தெகோஸ்தே நாளிலே உயர்ந்த ஒரு மேல் மாடியில் தான் அவர்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு ஒலிவ மலையின் மேல் ஏறி போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மோசே சீனாய் மலையின் மேல் ஏறி வரும்படி கர்த்தர் அவனை கூப்பிட்டார். அவன் ஏறி போனான். பின்னும் அவனை பார்த்து சொன்னார், நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி நீ இந்த மலையின் மேல் ஏறி எனக்கு முன்பாக வந்து ஆயத்தமாகி காத்திரு என்றார். அதிகாலையில் மோசே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு என்றால் குளித்து துணிமாத்தி அவன் அந்த மலையின் மேல் ஏறுறான். காலையில் மலை ஏறுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மலை ஏறி போய் காத்திருக்கிறான். மேலே ஏறி ஆக வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எப்படி என்றால், நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும், பாருங்க, பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். சங்கீதம் 89:27. நீ உயர்ந்திருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ தாழ்ந்து போவது நல்லது அல்ல. இன்றோடு முடியட்டும். நாளையிலிருந்து எங்கு பார்த்தாலும் தேவன் உன்னை கூப்பிடுவார், மேலே வா. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.